ஒரே எண்ணெய் சமைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருக்கு கல்லெண்ணெயே சாப்பிடக்கூடாது, நல்லெண்ணெயே சாப்பிடக்கூடாது. ஒரு சமையலுக்கு ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் நான். இது பூரி வடைலாம் போட்டா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் போடுறது, நல்லெண்ணெய் கார குழம்பு வத்த குழம்பு அதுக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் போடுவோம். இது கடலெண்ணெய் தாளிக்கிறது எல்லா ஐட்டமும் தாளிக்கலாம், குழம்பு தாளிக்கலாம், எல்லாமே தாளிக்கிறதுக்குன்னு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது பாம் ஆயில், இது தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இது யூஸ் பண்ண எண்ணெய் குட்டி பாட்டில் ஊற்றி வச்சு தோசை எல்லாம் ஊத்துனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், பெருசு தூக்கி ஊற்றும் போது. இந்த குட்டி வச்சா சீக்கிரம் தோசை ஊற்றிடலாம், அதனால சின்ன பாட்டில் வச்சிருக்கோம். அவ்வளோதான். எண்ணெயிலே இத்தனை வரை நம்ம என்னன்னா ஒரு எண்ணெயை போட்டு 10 சமையல முடிச்சுட்டு போறோம். இதுவே இது ஒன்றுத்துக்கு ஒன்று போட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மண் சட்டி எந்த கடைக்கு போறோம் ரோட்ல வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி எங்க மண் சட்டி பார்த்தாலும் எனக்கு மண் சட்டி பிடிக்கும், அதனால அதை வாங்கிடும். அதுல ஒரு டேஸ்ட் தனியா வரும், நல்லா இருக்கும், சூடு இருக்கும், நிறைய நேரம் சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சோபா நீ வேற நோண்டி கேட்காது. மகளோட மருமகன் ரொம்ப க்ளோஸ் புள்ளதானே, என்ன வேணா அவனை தான் பிடிக்கும். நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க.